திருச்சிற்றம்பலம். நவகிரகங்களுடைய தலைவன் முதன்மையானவர் சூரிய பகவான். ஆத்ம காரகன்னு இவரை சொல்கிறோம். உலக இயக்கத்துக்கே சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் ரொம்ப முக்கியமானது சூரிய ஒளி. பயிர்கள் எல்லா உயிர்களுமே வாழ்கிறதுக்கே வாழ்வாதாரமானது சூரிய ஒளி. தினம் தினம் நம்ம கண்டு வணங்கக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம்னே சொல்லலாம். பருவ மாற்றங்கள் சீசனல் சேஞ்சஸ்க்கும் காரணம் சூரிய ஒளி தான். இப்பேற்பட்ட சூரிய பகவான சிவபெருமானோடையும் நாராயணரோடையும் ஒப்பிட்டு சிவ சூரிய நாராயணர்னு சொல்கிற பழக்கம் உண்டு. சூரிய பகவானையே முழு முதற் கடவுளாக கொண்டு வணங்கக்கூடிய ஒரு சமயமே இருக்குது, சௌரம்னு. இந்த சூரிய பகவானுக்கு நிறைய திருக்கோயில்கள் இருக்குது. ஆனால் இவர் பூலோகம் வந்து வழிபட்ட திருத்தலங்கள் சிலது இருக்குது. அதில் ஒன்று தான் சொர்ணாம்பிகை உடனுரை புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில். சூரிய பகவானுக்கு அழகான நிறைய பெயர்கள்: கதிரவன், ஆதித்தன், பகலவன், பருதி, வெய்யோன், அலரி. இதில் முக்கியமான பெயர் தான் ஞாயிறு. சூரிய பகவானே வந்து இந்த ஊரில் சிவபூஜை செஞ்சதுனால இந்த ஊருடைய பெயரே ஞாயிறுன்னு அமைஞ்சிருக்கு. சென்னைக்கு பக்கத்தில் ரெட் ஹில்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், செங்குன்றம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஞாயிறு கிராமம். 1647 ஆண்டோடைய ஒரு ஆவணத்தில் 1647 ஒரு லீகல் டாக்குமெண்ட்டில் சென்னையை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டணம். ஞாயிறுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊர், ஒரு நாடாவே வந்து கருதியிருக்காங்க அந்த காலத்தில். சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் சங்கிலி நாச்சியாரை பற்றி சொல்லும் போது, ஏன்னா சங்கிலி நாச்சியாருடைய அவதார ஸ்தலம் இந்த ஞாயிறு, அவங்கள பற்றி சொல்லும் போது ஞாயிறுங்கிற இந்த ஊரை பற்றியும் சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடியிருக்கார். நிறைய பேர் வந்து இந்த கோயில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பதிகங்கள் வச்சு பார்த்தா 276 பாடல் பெற்ற சிவாலயங்கள் தான் இருக்குது. இந்த திருக்கோவில் வந்து அந்த வரிசையில் இல்லை. ஆனால் அந்த வரிசையில் இல்லைனாலும் 1500 ஆண்டுகள் பழமையான ரொம்ப அழகான புராண கதை வரலாறெல்லாம் கொண்ட ஒரு கோயில் இது. சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு. புஷ்பரதேஸ்வரர், அம்பாள், சொர்ணாம்பிகை கல்யாண கோலத்தில் இங்கே சுவாமி அம்பாளும் காட்சி தராங்க. அதாவது என்னன்னா, சுவாமியோடைய சன்னதிக்கு வலது புறத்தில் வந்து அம்பாள் சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு. இது வந்து எல்லா கோயில்லையும் இந்த அமைப்பு இருக்கிறது இல்லை, ஒரு சில திருக்கோயில்களில் தான் இருக்குது. நம்ம திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கோயிலையும் இதே அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அந்த ஸ்தல புராணத்திலேயே அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த திருக்கோவிலில் சுவாமியும் அம்பாளும் கல்யாண கோலத்தில் காட்சி தரதுனால அம்பாள் சுவாமிக்கு வலது பக்கம் அமர்ந்து காட்சியளிக்கிறாங்க. இந்த திருக்கோவிலில் எதுக்காக சூரிய பகவான் சிவ பூஜை பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஞாயிறு திருக்கோயிலுடைய ஸ்தல வரலாறு. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவுடைய மகள் சூரிய பகவான் மணந்துட்டார். சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம நிழல் உருவம், இவங்கள மாதிரியே ஒரு ரூபம், ஒரு குளோன் மாதிரி பண்ணி தன்னுடைய இடத்துல விட்டுட்டு தவம் மேற்கொள்ள போயிடுறாங்க. இதை யமதர்மன் மூலியமா சூரிய பகவான் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியை தேடி கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி சிவ பூஜை பண்றாரு. சிவ பூஜை பண்ண உடனே வானத்துல ஒளி ரூபம் ஒன்று தோன்றி அதை நோக்கி அதை தொடர்ந்து அப்படியே போறாரு சூரிய பகவான். அந்த ஒளி நேரா இங்க ஞாயிறு கிராமத்துக்கு வந்து ஒரு தாமரை மலர்ல கலந்து சிவபெருமான் அந்த தாமரையிலிருந்து வெளிப்பட்டு சூரிய பகவானுக்கு அவருடைய மனைவியோட சேர்ந்து வாழ்றதுக்கு அருள் புரிகிறாரு. இங்க சுவாமி தாமரை மலர்ல இருந்து வெளிப்பட்டதுனால, புஷ்பத்திலிருந்து வெளிப்பட்டதுனால அவருடைய பெயர் புஷ்பரதேஸ்வரர். சூரிய பகவான் வழிபட்ட சிவலிங்கம் அப்படியே அந்த தாமரை குளத்திலேயே பல 100 ஆண்டுகள் அங்கேயே இருந்ததா ஐதீகம். இப்போ ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி சோழ மன்னன் ஒருத்தர் இந்த பகுதியை கடந்து வராரு. சோழவரம் அப்படிங்கிற ஊர்லயே தங்கி இருக்கும்போது சிவ பூஜைக்கு தினமும் நித்திய பூஜை பண்ணும்போது அந்த நாள் சிவ பூஜைக்கு அவருக்கு தாமரை மலர் அங்க சுத்தி எங்கேயுமே கிடைக்கல. தாமரை மலர் தேடி ஒரு இடமா போய் இந்த ஞாயிறு ஊரை வந்து அடையிறாரு. இங்க ஒரு தாமரை குளமே இருக்கு. எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தாமரை மட்டும் ரொம்ப பிரகாசமா அப்படி ஒரு தெய்வீக ஒளியோட ஆற்றலோட காட்சியளிக்குது. இதை பார்த்த அந்த சோழ மன்னன் அந்த மலரை கொண்டு சிவபூஜை செய்யணும்னு அதை பறிக்க போறாரு. மன்னன் வந்து நெருங்க நெருங்க அந்த மலர் அப்படியே நகர்ந்து நகர்ந்து பின்னாடி போகுது. அவரும் மன்னனும் பொறுமையா போறாரு அந்த மலரை பறிக்க. ஆனா பறிக்க முடியல. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து மன்னன் அவருடைய வாளை எடுத்து அந்த மலர் மேலே வீசுறாரு. வீசின உடனே அந்த மலருக்கு கீழே இருந்த சிவலிங்க திருமேனி மேலே
இந்த வாள் பட்டு குளம் முழுக்க அப்படியே சிவந்து காட்சியளித்தது ரத்தத்தினால. உடனே மன்னனுடைய கண் பார்வை போயிடுச்சு. சிவபெருமான் அந்த தாமரை மலர்ல இருந்து வெளிப்பட்டு மன்னனுக்கு இதுவும் தன்னுடைய திருவிளையாடல்கள்ல ஒன்றுதான் அப்படின்னு உணர்த்தி கண் பார்வை, இழந்த கண் பார்வையை மீட்டு கொடுத்தாரு. கண் பார்வை தந்தது மட்டும் இல்லாம இதே இடத்துல தனக்கு ஒரு அழகான திருக்கோவில் அமைக்கும்படி ஆணையிடுறாரு. அந்த ஆணையை ஏற்று சோழ மன்னன் கட்டின திருக்கோயில தான் இன்னைக்கு நம்ம பார்த்து தரிசனம் பண்றோம். இந்த திருக்கோவில்ல மூலவர் புஷ்பரதேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே சூரிய பகவானுக்கு ஒரு அழகான சின்ன சன்னதி நம்ம பார்க்கலாம். இங்க சூரியன் எப்பயுமே சுவாமியை நோக்கி சிவ சிந்தனை, சிவ தியானத்திலே இருக்கிறதா ஐதீகம். கோயிலுடைய தல விருட்சம் நாகலிங்க பூ மரம். இந்த நாகலிங்க பூ ரொம்ப அழகான வித்தியாசமான அமைப்பு கொண்ட ஒரு பூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவெல்லாம் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட சொன்னா அதுல டாப் 5ல இந்த பூ கண்டிப்பா இருக்கும். பூ எப்படி இருக்குன்னா ஒரு சிவலிங்கத்து மேல அழகா நாகாபரணம் இருக்கா மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த பூவை ஈஸியா நம்ம எல்லா இடத்துலயும் பாத்திர முடியாது. ஏன்னா இந்த மரம் வளர்றதுக்கே பல 100 ஆண்டுகள் தேவைப்படுது. அதுல இருந்தே நம்ம இந்த மரத்தோடைய பழமையும் கோயிலுடைய பழமையும் தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவானும் சரி சோழ மன்னனும் சரி செந்தாமரை மலர் கொண்டு புஷ்பரதேஸ்வரரை பூஜை பண்ணதுனால இந்த கோயிலுடைய தல புஷ்பம் செந்தாமரை. ஞாயிற்றுக்கிழமையில இங்க சுவாமியை தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சூரியன் வழிபட்டதுனால ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி செந்தாமரை மலர் கொண்டு இறைவனை பூஜை பண்றதும் இங்க ரொம்ப சிறப்பு. எங்கேயுமே இல்லாத, பார்க்க முடியாத ஒரு ரொம்ப ரேரான விஷயம் இந்த கோயில்ல இருக்கு. திருவோடு மரம். திருவோடுங்கிறது சன்னியாசிகளும் துறவிகளும் பிக்ஷை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற அந்த பாத்திரம் தான் திருவோடு. இதை எப்படி செய்யறாங்கன்னா, இந்த மரத்துல இருக்கிற காயை எடுத்து 2ஆ உடைச்சு அதை வெயில்ல காய வச்சு பிறகு அதை திருவோட பயன்படுத்துறாங்க. இந்த மரத்தை சுலபமா நம்ம எல்லா இடத்துலயும் பாத்திர முடியாது. ரொம்ப ரேரான ஒரு மரம். அது இந்த திருக்கோவில்ல அமைஞ்சிருக்கு. 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரும் சைவ நால்வர்ல ஒருத்தருமான சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர் இந்த ஞாயிறு. பெரிய புராணத்துல சேக்கிழார் சுந்தரருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது அவருடைய மனைவி சங்கிலி நாச்சியாரை பற்றியும் அவங்க பிறந்த ஊர் இந்த ஞாயிறு கிராமத்தை பற்றியுமே குறிப்பிட்டிருக்காரு. சங்கிலி நாச்சியாருக்கு இந்த திருக்கோவில்ல ஒரு அழகான சன்னதி இருக்கு. அமாவாசை, மாசி மகம் இந்த நாட்கள்ல அம்மையாருக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாமே இந்த கோயில்ல நடைபெறுது. இந்த திருக்கோயிலுடைய தீர்த்தம் சூரிய தீர்த்தம். கோயில் பக்கத்திலேயே ஒரு பெரிய அழகான தாமரை குளம். சூரிய உதய சூரிய அஸ்தமன நேரத்துல அந்த சூரிய ஒளி தண்ணீர்ல பட தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்து பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்த தாமரை குளத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தல வரலாறுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இங்க இருந்துதான் அந்த தல வரலாறே தொடங்குது. தாமரை மலர்ல இருந்து வெளிப்பட்டு தான் இறைவன் சூரிய பகவானுக்கும் சோழ மன்னனுக்கும் அருள் புரிந்தார். கண்வ மகரிஷி இங்க இருக்கிற இறைவன் புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு முக்தி அடைந்த தலம் இந்த ஞாயிறு. இந்த திருக்கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தா, இங்க சுவாமி சன்னதிக்கு வெளியவே சுவாமிக்கு வலதுபுறம் பார்க்கணும் நம்ம பல்லவ விநாயகர். விநாயகர் தலையில கிரீடம் இல்லாம காட்சி தர்றது நம்ம இங்கதான் பார்க்க முடியும். அவருடைய தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமா இங்க விநாயகர் நம்ம வெறும் கிரீடம் இல்லாம பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருப்பார். இந்த திருக்கோவில்ல நவகிரக சன்னதி தனியா கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நவகிரகங்களுடைய தலைவன் யாரு? சூரிய பகவான். அவரே இங்க சிவபெருமான வழிபட்டு அருள் பெற்றதுனால இங்க நவகிரக சன்னதி தனியா கிடையாது. சிவபெருமான் புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கி சுவாமியோட அருளை நம்ம பெறலாம். தமிழ் கேலண்டருடைய முதல் மாதம் சித்திரை மாதம். சித்திரைனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது சூரிய பகவான் தான். வெயில்னால சூரியன் உச்சத்துல இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை. முதல் 7 நாட்கள் சித்திரை 1ல இருந்து 7 வரைக்கும் இந்த கோயில்ல மூலவர் புஷ்பரதேஸ்வரர் மேல சூரிய ஒளி நேரா படும். சூரிய பகவானே இறைவனை இந்த 7 நாட்கள் வழிபடுறது ஐதீகம். அதனால இந்த 7 நாட்கள் இந்த கோயில்ல உச்சிக்கால அபிஷேகம் கிடையாது. சோழ மன்னன் இழந்த கண் பார்வையை இறைவன் மீட்டு கொடுத்ததுனால கண் பார்வையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோயில்ல பக்தர்கள் வழிபடுறாங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதிகள் இங்க வழிபடுறாங்க. பொதுவாகவே சூரிய பகவான் கிட்ட அந்த ஒரு லீடர்ஷிப்,
அரசு பதவிகள், வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே மக்கள் இங்க வந்து வேண்டுறாங்க. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே சுத்தி வரும்போது இந்த காசி விஸ்வநாதர் சன்னதியை பார்க்கலாம். கோயில்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த காசி விஸ்வநாதர் சன்னதி தான். பொதுவாகவே வெளியே இந்த மரத்து கீழேயோ இல்லை ஒரு மண்டபத்து கீழேயோ சிவலிங்கம் இருந்தால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த காசி விஸ்வநாதர் சன்னதியில் உட்காந்து மனசு விட்டு சுவாமி கிட்ட பேசி பாருங்களேன். இங்கே உட்காந்து சிவ தியானத்தில் இருக்கலாம், சிவ நாமம் எழுதலாம், நாம ஜபம் பண்ணலாம், பதிகங்கள் படிக்கலாம். ஒரு மாதிரி சுவாமிக்கு ரொம்ப நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம் இந்த காசி விஸ்வநாதர் சன்னதியில் எனக்கு எப்போவுமே கிடைக்கும். பல்லி வந்து நம்ம மேலே விழுந்தா அது ஒரு சில தோஷங்கள்னு சில பேர் நம்புற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கவங்க இங்கே வந்து இந்த கோயிலில் வெள்ளி நிறத்தில் ஒரு பல்லியும் தங்க நிறத்தில் ஒரு பல்லியும் நம்ம மேலே பார்க்கலாம் சீலிங்கில். இதை பார்த்து வழிபட்டா அந்த பல்லினால ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்கிடும்னு நம்பிக்கை. சூரிய பகவான் பூலோகம் வந்து சிவபெருமான வழிபட்ட 5 திருக்கோவில்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. அதை வந்து பஞ்ச பாஸ்கர ஸ்தலங்கள்னு சொல்றோம். அதுல முதன்மையான ஸ்தலம் தான் இந்த ஞாயிறு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவில். பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஞாயிறு, திருச்சிறுகுடி, திருமங்களகுடி, திருப்பருதி நியமம், தலை ஞாயிறு. சங்கிலி நாச்சியார் பிறந்த வீடு இருந்த இடத்துல இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன திருக்கோவில் பார்க்கலாம். விக்கிரகம் கிடையாது, திருவுருவ படத்தை மட்டும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணலாம். கோயிலிருந்து 300 மீட்டர் தூரம் தான், ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்தாலே வந்துடலாம். கோயிலிருந்து ஸ்ட்ரெயிட் ரோட். பக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் கூகுள் மேப்லேயுமே சங்கிலி நாச்சியார் சன்னதின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காட்டும். சங்கிலி நாச்சியார் ஞாயிறு கிராமம் இந்த ஊரில் தான் பிறந்து பிறகு அவங்க திருவொற்றியூர் அந்த ஊருக்கு போய் அங்கே தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் சிவ திருப்பணி செய்து பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கிலி நாச்சியார் திருக்கோவிலுக்கு எதிரிலேயே ஒரு சின்ன சிவன் கோயில், நிறைய பூச்செடிக்கெல்லாம் நடுவில் சுவாமியும் நந்தியும், நந்தவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சன்னதி மாதிரியான கோயில். அங்கே போனால் கண்டிப்பாக இந்த கோயிலையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தா இது ஒரு அவதார ஸ்தலம், சங்கிலி நாச்சியாருடைய அவதார ஸ்தலம். முக்தி ஸ்தலம், கண்வ மகரிஷி முக்தி அடைந்த ஸ்தலமாகவும் இருக்கு. தோஷ நிவர்த்தி ஸ்தலம், சூரிய பகவான் அவருடைய தோஷத்தை வந்து நீக்கிறதுக்காக இங்க இறைவனை வழிபட்டிருக்காரு. தல விருட்சம் நாகலிங்க பூமரம் இருக்கு, தீர்த்தமும் இருக்கு, சூரிய தீர்த்தம், தல புஷ்பம் செந்தாமரை, எல்லா சிறப்புகளுமே ஒன்று சேர்ந்து வர ரொம்ப அழகான ஒரு திருக்கோயில். எல்லாரும் கண்டிப்பா வந்து புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டு அவருடைய அருளை பெறணும். திருச்சிற்றம்பலம்.